வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கஃபே. இன்று நாம் வீட்டில் எளிமையான முறையில் செய்யக்கூடிய முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 12 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 2 கத்திரிக்காய், 1 முள்ளங்கி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் தனி குழம்பு மிளகாய் பொடி, கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய். சிறிதளவு புளி நாம் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து கொள்ள வேண்டும். பெருங்காய பொடி. இப்பொழுது நாம் செய்முறையை பார்ப்போம். நாம் துவரம் பருப்பையும் பாசிப்பருப்பையும் குக்கரில் வேக வைக்க வேண்டும். 2 டம்ளர் தண்ணீர் விட்டு அதனுடன் சிறிதளவு மஞ்சள் பொடி போட வேண்டும். பின்பு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நாம் 2 சத்தம் ஹையிலும் மிதமான தீயில் 1 சத்தமும் வைத்து பருப்பை வேக விட வேண்டும். குக்கர் 1 சத்தம் வரையும் நாம் தீயை மிதமாக வைத்து மிதமான தீயில் 1 சத்தம் வரையும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட வேண்டும். நாம் பருப்பு வேகும் இந்த சமயம் மற்றொரு குக்கரில் காய்கறிகளை வேக வைக்க வேண்டும். நாம் தாளிப்பதற்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வைத்து கொண்டு முள்ளங்கியை நறுக்கி வைத்து தக்காளியை இந்த முறையில் வெட்டி வைக்க வேண்டும். தாளிப்பதற்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும். தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம் போட வேண்டும். தாளிக்கும் போதே சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டு 2 காய்ந்த மிளகாயும் போட வேண்டும். இப்படி போடுவதால் மிக சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டும். சின்ன வெங்காயம் போட்டவுடன் நாம் கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயையும் போட வேண்டும். பின்பு இதனுடனே நறுக்கிய தக்காளி பழத்தை போட வேண்டும். தக்காளி சிறிது வதங்கியதும் இதனுடன் முள்ளங்கியை போட வேண்டும். முள்ளங்கியுடன் கத்திரிக்காயையும் போட வேண்டும். நாம் சாம்பாருக்கு அனைத்து காய்கறிகளுமே போடலாம். பீன்ஸ், கேரட், நாம் வீட்டில் இருக்கும் காய்கறிகளை வைத்து சுவையாக செய்யலாம். இதற்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி போடுவது மிகவும் சுவையாக இருக்கும். இப்பொழுது இந்த காய்கறிகளுடன் நாம் எடுத்து வைத்த குழம்பு மிளகாய் பொடியை போடலாம். போட்டு நாம் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு 1 சத்தம் விசில் வைத்தால் போதுமானது. நாம் காய்கறிக்கு தேவையான உப்பை போட வேண்டும். நாம் வேக வைத்த காய்கறி ஒரு விசில் வந்தவுடன் ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் காய்கறி வேகும் சமயம் மிக்சியில் 1 ஸ்பூன் மல்லியும் 2 வத்தலும் வைத்து கரகரவென்று அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். இது நாம் சாம்பார் கடைசியில் கொதி வரும்போது போடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். நாம் குக்கரில் வேக வைத்த பருப்பு ஆவி அடங்கியவுடன் அதை திறக்க வேண்டும். இப்பொழுது பருப்பு நன்றாக வெந்துவிட்டது. நாம் இதனுடன் மற்றொரு குக்கரில் வேக வைத்த காய்கறிகளை சேர்த்துவிட வேண்டும். நாம் குக்கரில் வேக வைத்த காய்கறியை பருப்புடன் கலக்க வேண்டும். இதனுடன் 1 டம்ளர் தண்ணீர் விட வேண்டும். நம் சாம்பார் சற்று தண்ணீராக இருந்தால் தோசை, இட்லிக்கு பதமாக இருக்கும். இப்படி ஒரு கொதி வந்தவுடன் இதனுடன் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்க்க வேண்டும். வெல்லமாவது நாட்டு சர்க்கரையாவது நாம் சுவைக்காக சேர்த்து கொள்ளலாம். ஒரு கொதி வந்ததும் நாம் கரைத்து வைத்த புளி கரைசல் 1/2 டம்ளர் அளவு இதனுடன் கலக்க வேண்டும். நாம் இந்த சமயம் உப்பு தேவைப்பட்டால்
சிறிதளவு போட்டுக்கொள்ளலாம். இந்த சமயம் நாம் புளிக்கரைசலை ஊற்ற வேண்டும். இது எப்பொழுதும் நாம் செய்யும் சாம்பார் தான். நாம் சுவைக்காக இதை இறக்கும்போது கடைசியில் நாம் மல்லியும் வத்தலும் அரைத்து போட்டோம் என்றால் மிக வாசனை அருமையாக இருக்கும். 1 ஸ்பூன் மல்லியும் 2 காய்ந்த மிளகாயும் அரைத்த பொடியை நாம் இப்போது கலக்க வேண்டும். இதை நாம் மல்லியை வறுத்தும் சேர்க்கலாம், அல்லது அப்படியே அரைத்தும் போடலாம். வாசம் அருமையாக இருக்கும். இப்பொழுது நாம் சிறிதளவு மல்லி இலை போட்டு சாம்பாரை இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சாம்பார் தயாராகிவிட்டது. இது இட்லி, தோசை போன்றவைக்கு மிக அருமையாக இருக்கும். நாம் சாம்பாருக்கு இந்த அளவு காரம் போட்டாலே போதுமானது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.